Hello guys, welcome back to Learning Hub. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம அக்கௌண்டிங்கோட மீனிங் அண்ட் டெஃபினிஷன் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஸ்டெப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இருக்குது. ஐடென்டிஃபைங், ரெக்கார்டிங், கிளாஸிஃபைங், சம்மரைசிங், ரிப்போர்ட் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆர் அனலைசிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அக்கௌண்டிங் என்னென்னா அப்படின்னு ஸோ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஓன் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஸோ அங்கே எப்படி அக்கௌண்டிங் பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த 6 ஸ்டெப்பை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபைங் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கும்? பையிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ், நம்ம அது ஒரு பர்ச்சேஸில் போகுமா. அதுக்கப்புறம் பேயிங் குக் சேலரி, அங்கே குக் பண்ணுறவங்களுக்கு நம்ம சேலரி பே பண்ணுவோம். அண்ட் அங்கே நம்ம ஃபுட் சர்வ் பண்ணுவோம். கஸ்டமருக்கு நம்ம ஃபுட் வந்து செல் பண்ணுறோம், அந்த சர்வ் பண்ணுற பர்சனுக்கும் நம்ம சேலரி பே பண்ணுவோம். இந்த மாதிரி பிஸ்னஸில் மல்டிபிள் ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுவோம், அந்த ரெஸ்டாரண்ட்கான ரெண்ட் பே பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் ஆஃப் அக்கௌண்டிங் இஸ் ரெக்கார்டிங். ரெக்கார்டிங் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ண ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையும் ஒரு நோட் புக்கில் எழுதுகிறோம். அதுதான் அந்த நோட் புக் தான் ஜேர்னல்னு சொல்கிறோம். அது டேட் ஆர்டரில் அந்த ட்ரான்சாக்ஷன் நம்ம எழுதி வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதான் ஜேர்னல் என்ட்ரினா நம்ம December 1 வெஜிடபிள்ஸ் இவ்வளோ பை பண்ணியிருக்கோம். செல்லிங் மீல்ஸ், கஸ்டமருக்கு நம்ம இவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணியிருக்கோம், சேலரி பே பண்ணியிருக்கோம். December 10 அப்போ என்னென்ன ட்ரான்சாக்ஷன் வருதோ அதெல்லாம் இந்த டேட் வைஸாக நம்ம எழுதி வைக்கிறதுக்கு, ஒரு நோட் புக்கில் எழுதி வைக்கிறதுக்கு பேர் தான் ஜேர்னல் ரெக்கார்டிங் அப்படிங்கிறோம். தேர்ட் ஸ்டெப் இஸ் கிளாஸிஃபைங். ஸோ சிமிலரான ட்ரான்சாக்ஷன் எல்லாமே ஒரே ஹெட்டுக்கு கீழே கிளாஸிஃபை பண்ணுறது தான் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ ஹியர் கம்ஸ் லெட்ஜர். ஃபர்ஸ்ட் வந்து ஜேர்னல் அண்ட் தென் லெட்ஜர். ஃபார் எக்ஸாம்பிள், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம வெஜிடபிள்ஸ் பை பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ். க்ராசரிஸ் பை பண்ணியிருப்போம், சேர்ஸு, ஃபிக்ஸ்ட் அசெட் எதுவாக வேணால் இருக்கலாம், சேர்ஸு, டேபிள், என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வரும். அண்ட் தென் சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட்டில் என்ன, எல்லா கஸ்டமருக்கு சேல் பண்ணது அது எல்லாமே இங்கே சேல்ஸ் அக்கௌண்ட்டில் வந்துடும். சேலரி அக்கௌண்ட், இப்போது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் யாருக்கெல்லாம் சேலரி பே பண்ணுவோங்க, இருக்கிற குக், அங்கே சர்வ் பண்ணுறவங்க, அங்கே க்ளீன் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறையா பேருக்கு நம்ம சேலரி பே பண்ணுவோம். அதெல்லாம் சேலரி அக்கௌண்ட்டில் வந்துடும். அண்ட் இந்த மாதிரி மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். கேஷ் அக்கௌண்ட், கேஷ் ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லாம் இது இப்போ ஹோல்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அது கீழே அந்தந்த எக்ஸ்பென்சஸை நம்ம கேட்டகரைஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி வைக்கிறது தான் தேர்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டெப் இஸ் சம்மரைசிங். ஸோ நம்ம போட்டு எல்லா கேல்குலேஷன்ஸும் கரெக்டு தானா, எனி ட்ரான்சாக்ஷன் மிஸ் ஆகிருக்கா, இந்த மாதிரி நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ட்ரையல் பேலன்ஸ் இஸ் நத்திங் பட் ஈக்குவலைசிங் டெபிட் அண்ட் கிரெடிட். இது ரெண்டுமே ஈக்குவலாக நமக்கு இருக்கணும், அதுதான் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜேர்னல் என்ட்ரி பண்ணோம், அதுக்கப்புறம் லெட்ஜர் அண்ட் தென் ட்ரையல் பேலன்ஸ். சிக்ஸ்த் ஸ்டெப் இஸ் ரிப்போர்ட்டிங். இப்போது நமக்கு எல்லா என்ட்ரிஸும் மேட்ச் ஆகிடுச்சு, ட்ரையல் பேலன்ஸில் ஈக்குவல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். செவன்த் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் இஸ் இன்டர்பிரிட்டிங் ஆர் அனலைசிங். அதாவது கிடைச்ச ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஸோ ஹீ வில் டேக் ஆஃப் இட் அண்ட் டேக் அ டெசிஷன்ஸ். அதாவது இந்த ஸ்டெப் டெசிஷன் மேக்கிங்க்கு தான் மெயினாக ஹெல்ப் பண்ணுது. இப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நமக்கு லாஸோ ஏற்பட்டுருந்துச்சு, இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நமக்கு லாஸ் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு ஃபர்தராக அதில் நம்ம எந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம், ஃபுட் டேஸ்ட் நல்லா இருக்கா. இப்போ இன் கேஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட் நம்ம அதை தான் பார்ப்போம். வேறு வேறு கம்பெனிஸ்க்கு வேறு வேறு ஆஸ்பெக்ட்ஸில் அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த பேலன்ஸ் ஷீட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஹோல் அக்கௌண்டிங் சைக்கிள். அதை தான் நம்ம ஸ்டெப்ஸாக நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ஐடென்டிஃபைங் த ட்ரான்சாக்ஷன், நெக்ஸ்ட்டு அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், அதுதான் ஜேர்னல். அதை நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம் அண்ட் தட் இஸ் லெட்ஜர். என்டர் பண்ண எல்லாமே கரெக்டாக இருக்கா, அதோட அக்யூரசி டெஸ்ட் பண்ணுறோம், அதுதான் ட்ரையல் பேலன்ஸ். இஃப் இன் கேஸ் அதில் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக நம்ம அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், பேலன்ஸ் ஷீட்ஸ், அந்த மாதிரி ஹோல் அக்கௌண்டிங் சைக்கிள். திஸ் இஸ் ஹவ் அக்கௌண்டிங் ஒர்க்ஸ் ஆன் ஈச் கம்பெனி. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கோம்.
ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கம்பெனிஸில் மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் தான் மாறுமே தவிர இந்த சைக்கிள் சேஞ்ச் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் லாஸ் அக்கௌண்ட், ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க லேர்னிங் ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.